என் இனிய நல்உறவின் உறவுகளை, நாம் இன்று 29/7/25 இருக்கின்றோம். நாம் தூய ஆவியானவர் துணை கொண்டு அன்னையின் அன்பிலும் பரிந்துரையாலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 95:7-8-9. உறவுகள் தொடர்கதை என்றும் தொடரவே, உறவுக்கு முறிவு கிடையாது, முடிவிலும் என்றும் தொடரலாம். இயேசுவும் உறவினர்களுடன் வாழ்ந்தார். மார்த்தா, மரியா, லாசர் குடும்பத்தின் மேல் அன்பு கொண்டிருந்தார். அதனால்தான் மார்த்தா ஓடிச் சென்று ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டார் என்று அழுகிறார். மரியா வெளியே செல்வதில்லை. ஆனால் நாம் இன்று விசேஷமாக மார்த்தா, மரியா, லாசருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூல் 33:7-11, 34:5-9-28. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 13:36-43. எங்கே இறை நம்பிக்கை உண்டோ அங்கே உயிர்ப்பு உண்டு. இறைவன் மீது நம்பிக்கை வைப்போர் அனைவரையும் உயிர்ப்பிப்பார். விவிலியம் 7 உயிர்ப்புகளை சுட்டி காட்டுகின்றது. எலியா ஒரு விதவையின் மகனை உயிர்ப்பித்தார். 1 அரசர்கள் 17:17-24. எலியா சூனாம் நகர் தம்பதியின் மகனை உயிர்ப்பித்தார். 2 அரசர் 4:8-37. இயேசு வீட்டிலேயே ஒரு சிறுமியையும். மத்தேயு 9:23-25. வீதியிலே ஒரு இளைஞனையும். லூகாஸ் 7:11-17. கல்லறையிலே லாசரையும். யோவான் 11:1-44. புனித பேதுரு தபித்தா என்ற பெண்ணையும். திருப்பாடல்கள் 9:36-42. புனித பவுலடியார் யூத்திகு என்ற ஒரு இளைஞனையும். திருப்பாடல்கள் 20:7-12 உயிர்ப்பித்தார்கள். விவிலியத்தில் நாம் காணும் இந்த 7 உயிர்ப்புகளுக்கும் அடித்தளமாக இருந்தது இறை நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை, கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. உறவுகள் என்றால் என்ன? நாம் எதை கண்டு உறவு வைத்து கொள்கிறோம்? நம்மளுடைய பணம், நகை, சொத்து, பணம் இவற்றையெல்லாம் வைத்து உறவுகள் அல்ல. உறவு என்பதற்கு நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, நாம் கல்லறை செல்லும் வரை உறவு என்பது நம்மை விட்டு பிரியாது. கடல் நீரும் மணலும் எப்படி பிரிவதில்லையோ, அலையும் கடலும் எப்படி பிரிவதில்லையோ, சேற்றில் கலந்த மண்ணை எப்படி பிரிக்க முடியாதோ, தங்கத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அதனுடைய தகுதியிலிருந்து, அதே போல் உறவுகளையும் எந்த காரணத்தை கொண்டும் பிரிக்க முடியாது. அதுதான் நல்ல உறவுகளின் அடையாளம். அதைத்தான் இயேசு அந்நாளில் லாசரோடும் மரியாவோடும் வாழ்ந்து காட்டினார். நாம் திருவிவிலியம் சொல்கிறது, இயேசு அடிக்கடி அவருக்கென்று தேர்ந்து கொண்ட அந்த குடும்பத்தோடு நல்ல நட்பு உறவு இருந்தது என்று. இயேசு விவிலியத்தில் 3 காரியங்களுக்காக அழுதிருப்பார். 1, அந்த எருசலேம் நகரை பார்த்து அழுதிருப்பார். எருசலேம் நகரே, உன்னை நான் எத்தனையோ முறை தன் கோழி தன் குஞ்சுகளை கட்டி காப்பது போல் நான் உனக்காக அழுதேன் என்று. இன்னொரு முறை எருசலேம் பெண்களை பார்த்து சொல்வார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. ஆனால் என்று இறைவன் அந்த வார்த்தையை சொன்னாரோ, அதற்கு முன்பிலிருந்தும் இப்பொழுதும் இதுவரை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு தானே இருக்கிறார்கள். ஒரு இறைவனின் அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதற்கு லாசருக்காக, தன் நண்பருக்காக கண்ணீர் விட்ட ஒரு இயேசு அவரை உயிர்த்தெழச் செய்கிறார். மரியா உள்ளிருக்கும் பொழுது அவருக்கு அது தெரியவில்லை. ஆனால் மார்த்தா ஓடி வருகிறார். அதே போல் அவருக்கு உணவு சமைத்து தருகிறார். மரியா அவர் காலடியிலே அமர்ந்து அதை கேட்கின்றார். தீய உறவு பாருங்க. சீராக் 13:5-9 வரை. நீ வசதியாய் இருக்கும் பொழுது உன்னோடு ஒட்டி உறவாடுவர். உன்னை வெறுமையாக்கிவிட்டு கவலையின்றி இருப்பர். உன் உதவி அவர்களுக்கு தேவைப்படும்போது உன்னை ஏமாற்றுவர். உன்னை பார்த்து புன்முறுவல் பூத்து உனக்கு ஊக்கமளிப்பர். உன்னிடம் நயந்து பேசி உனக்கு தேவையானது என்ன எது என கேட்பர். நீ திகைக்க உனக்கு பல்சுவை விருந்தூட்டி சிறிது சிறிதாக உன்னை அறவே கறந்து இறுதியில் உன்னை எள்ளி நகையாடுவர். பின்னர் உன்னை காண நேர்ந்தால் ஒதுங்கிச் செல்வர். உன்னை பார்த்து தலையாட்டுவர்.
எப்படி வாழ்ந்தான் பார்த்தீங்களா, எவ்வளோ கேவலமாயிட்டான்னு. ஆனால் ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாயிரு, உன் அறிவின்மையை தாழ்வுறாதே. பாருங்க, இவ்வளவு அழகாக ஒரு உறவுக்கு இருக்குது. நல்ல உறவையும் நம்ம பார்த்தோம் விவிலியத்தில். ஆனால் தீய உறவு எப்படி இருப்பது என்பதை நாம் சீராக்காதே விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. என் இனிய நல் உறவின் உறவுகளே, உறவு என்பதற்கு நாம் முறிவு கிடையாது என்பதை நாம் மறக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம், நேசிப்போம், விட்டு கொடுப்போம். விட்டு கொடுப்பவர் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. ஒருவர் உங்களை கேவலமாக பேசும்போது அமைதியாக நின்று பாருங்கள். இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். காரி துப்பினார்கள், அவர் துடைத்து கொண்டார். அசிங்கப்படுத்தினார்கள், அவர் செய்த தவறு தான் என்ன? ஆனால் அதையும் தாங்கி கொண்டு நமக்காக உயிரை தரவில்லையா? நம் கோபம், ஆங்காரம் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் அறைய முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.